என் தெய்வமே. மனன்றியோடு மை சொதரிக்கிறோம், மை துதிக்கிறோம். தேவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீராக. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நாங்கள் கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. தேவரே, நீ எங்கே இருப்பீர் என்கிறதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீ பேசுவீராக. கிறிஸ்து இந்த உலகமே உயிர்த்தெழுந்த நன்னாளை கொண்டாடி கொண்டிருக்கிற வழியிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவிலே நீ உள்ளாவிக் கொண்டிருக்கிறீர். அன்னைக்கு மரியாள் பக்கத்தில் இருந்த இயேசுவை தோட்டக்காரர் என்று நினைத்தார்கள். அன்று எம்மாவூருக்கு போகிற சீக்கியர்களை வழிபோக்க நினைத்தார்கள். கூடவே இருக்கிறது கடற்கரையிலே நின்று கொண்டிருக்கிற இயேசுவை மீனவனை நினைத்தார்கள். யாரோ இப்படியாக அருகின்றவை புரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ள முடியாமல் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. எங்கள் கண்களை திறப்பீரார். இந்த வசனத்தை எங்களோடு பேசுகிறார். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தூக்க மயக்கம் சோர்வு அசதி இயேசுவின் நாமத்தை அகற்றி வருகிறேன். என் இருதயத்தின் நிறைவோ என் மாம்சத்தின் வார்த்தைகளோ வெளியே வராதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பீரார், ஆசீர்வதிப்பீரார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மார்க்கு 16:6. பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கவனிங்கள், இந்த 3 வசனத்திலையும் 6ஆம் வசனமே இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். கடைசி அதிகாரம் 28:6 மத்தேயு. மார்க்கு கடைசி 16:6 அவர் உயிர்த்தெழுந்தார் இல்லை. லூக்கா 24:6 அவர் உயிர்த்தெழுந்தார் இங்கே இல்லை. அப்போ கல்லறையிலே தேடுகிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு தேடிய இடத்திலே இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? எங்கே இருந்தார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்? இருந்தவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவர் இருந்தவர்கள் எப்படிப்பட்ட இடத்திலே அவர் இருந்தார்கள்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் அங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அப்ப எங்கே இருக்கிறார்? முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16, 17, 18. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருக்கிற மலைக்கு போனார்கள். இயேசு சொன்னார், நான் உயிர்த்தெழுவேன். நான் எங்கே இருப்பேன்? மலையில் இருப்பேன். கடலில் அல்ல, மலையிலே. நான் குறிக்கும் மலைக்கு நீங்க வரணும் கேட்டு சாவதுக்கு தான் சொல்லிட்டார். இப்ப அவர் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறாரு. எல்லாம் கடலுக்கு போய் தேடிருக்கிறாங்க இயேசுவை பார்க்க. ஆனா வசனத்துக்கு அவர் அங்கே இல்லை. அவர் உயிரோடு எழுந்தார். எங்கே இருக்கிறார்? இப்போது தாம் குறித்த மலைகளிலே போனார்கள்.
காணலையா? மலை மேல கண்டார்கள். அப்ப இயேசு உயிர் தெழுந்த இயேசு எங்க இருக்கிறார் இப்பொழுது? மலை மேலே. மலையிலே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ளுகிறவர்கள் அவர்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். ஒரு கூட்டம் வந்திருக்குது. ஒரு கூட்டம் இயேசு பணிந்து கொள்ள வந்திருக்குது. ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்து சந்தேகப்படுத்தி இவனை குற்றம் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. இயேசு மலைக்கு வர சொல்லி ஜனம் எல்லாரும் வர சொல்லிருப்பாரா? அவருக்கு நெருக்கமானவர்கள், அவர்களோடு கூட இருந்தவர்கள், தன்னுடைய ஆத்ம வியாகுலத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்களுக்கு அவர் சொல்லியிருப்பார், நான் உயிர் தேடுவேன், பயந்துடாதீங்க, நான் மறித்தேன், உயிரோடு காணா வழியிலே ஒரு மலைக்கு அங்க வந்து இருந்தேன், நான் உங்களுடைய சன். அவங்க வருடத்துக்கு முன்பாகவே யாருக்கு உட்கார்ந்து இருக்கிறது? ஒரு சமயம் இன்னைக்கு ஒரு விஐபி வராம போவோம், அவன் 4 மணிக்கு வரன்னு சொன்னா ஜனங்க 8 மணிக்கு எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்குது. 4 மணிக்கு வந்து சொல்லுவேன், நைட்டு 10 மணிக்கு வந்து உட்கார்றாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தான் பெருமை, தனக்காக ஜனங்கள் காத்து இருக்கிறாங்க பாருங்க, பெருமை. நம்முடைய அப்படி தெய்வம் இல்லை. நான் மலைக்கு வருவேன் சொன்னா இவர்கள் வருவதற்காகவே இவருக்கு உட்கார்ந்தார். அவர்கள் மலையிலே அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டு சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது சமீபத்தில் வந்து அவர்கள் கிட்ட வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாங்க. அப்போ அவர் இங்கே இல்லை. எங்க இருக்கிறாரு? மலையிலே. யாருக்காக? பணிந்து கொள்கிறவர்களுக்காக. ஒரு கூட்டம் வந்துச்சு, ஆனா ஒரு கூட்டம் சந்தேகப்படுது, ஒரு கூட்டம் அவரை பணிந்து நீக்கப்பட்ட. சில பேர் இயேசு, சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்பல. ஏதோ கடமைக்கு சொன்னாங்க வந்து உட்கார்ந்து. ஆனா யோசித்து பாருங்கள், இயேசுவையே சந்தேகப்பட்ட கூட்டம் என்ன சந்தேகப்படாம இருக்குமா? அவரோட இயேசு இருக்கிறாரா, அவரோட பேசுறாரா? சந்தேகப்படலாம், அதை பற்றி கவலைப்படலாம். ஏனென்றால் அவர் சொன்னார், மலையிலே நம்மளுக்கு காண்பப்படுவேன். வசனம் தெளிவா சொல்கிறது, அவர்கள் மலையிலே அவர்களை கண்டு பணிந்து கொண்டார். பணிந்து கொண்டவர்களுக்கு மலையிலே அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. ஏன் ஆண்டவர் மலையிலே காணப்பட்டார்? அவருடைய மலை அனுபவம் அவருக்கு நிறைய உண்டு. நீங்க வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். எங்க ஏறுகிறார்? மலை மேல் ஏறுகிறார். அவர் உட்கார்ந்த பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவருக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியிலே மலையில் ஒரு உபதேசம், நீ ஆவிக்குரியவர்கள், ஆவி சரீரத்தில் அல்ல, உன் ஆவிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறது வரங்கள், தாளந்துகள், நாம் பெற்ற அபிஷேகங்கள் நம்ம எளிமையாக்குவதற்காக. அவர் மலைக்கு அடிக்கடி படிச்ச எத்தனையோ சம்பவம். அவர் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணினார், ராமீது மலையில் ஜெபித்தார். சீஷரை தெரிந்து கொள்வதற்கு மலை மேலே போய் ஜெபித்து தெரிந்து கொண்டார். மலை மேலே மத்தேயு 8ஆம் அதிகாரம்
1-2. அவர் மலையிலிருந்து இறங்கின போது மத்தேயு 8:1-2. அவர் மலையிலிருந்து இறங்கின போது மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். பின் சென்றார்கள். அப்பொழுது ஆ. குஷ்டரோகி ஒருவன் வந்து ஒருவன் வந்து அவரை பணிந்து கவனிச்சீங்களா? மலை மேல இருந்தால் அவரை பணிந்து கொள்கிறார்கள். மலையை விட்டு கீழே இறங்கினாலும் குஷ்டரோகி தெரியும், என்னால மலை மேல ஏற முடியாதப்பா குஷ்டரோகி ஆகிறான். நீ வரும்பொழுதே அவரை பணிந்து, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உம்முடைய சித்தம் ஆண்டவரே நான் விரும்புகிறேன், ஆகிலும் உம்முடைய சித்தம் எதுவோ அதை மாற்றம் செய்ய. உம்முடைய சித்தம் இல்லாத காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம். அவரை பணிந்து கொண்டு நான் சொல்கிறேன், மலையிலே பணிந்து கொள்கிறவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படும். சுருக்கமாய் சொல்வீங்கன்னா, அவர் அங்கே இல்லை. எங்கே இருக்கிறார்? மலையில். யாருக்காக மலையில் இருக்கிறார்? பணிந்து கொள்கிறவர்களுக்கு மலை மேல என்ன கொடுக்கிறார்? அதிகாரம். உங்களுக்கு மலை மேலே ஒரு அதிகாரம். இன்னொரு வசனத்தை பாருங்கள், மலை மேல் இருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2. அவருடைய சகோதரனாகிய யோவானையும் மத்தேயு 17:1-2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர்களுக்கு முன்பாக ஒரு மறுரூபம், ஒரு ரூபமே மாறுகிறது. ஒரு மனமாற்றம், முகமாற்றம், சுபாவ மாற்றம். மலை மேலே ஒரு மனம் பணிந்து கொள்கிறவர்களுக்கு மனம் மாறிக்கொண்டு மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. எப்படியா? சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்படி வாழ்க்கையே அப்போ வேதம் சொல்கிறது, அவர் உயிர் தெழுந்த இயேசு மலையிலே இருக்கிறார். எதற்காக? அதிகாரம் கொடுக்க. யாருக்கு? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்பட கடவோ வாருங்கள். நீ சந்தேகிக்கிற கூட்டத்தில் இருக்கிறாயா, அல்லது பணிந்து கொண்டு தேவ சித்தத்தை எதிர்ப்பவர் குஷ்டரோகிகளின் கூட்டத்தில் இருக்கிறாயா? யோசித்துப்பா. எல்லாருக்கும் அதிகாரம், எல்லாரும் மலைக்கு போனார்கள். சொல்லப்பட்ட கூட்டம் எல்லாம் வந்துச்சே. எல்லாம் யாரை கூப்பிட்டு அவர்? எல்லாம் வந்தார்கள். ஆனா மலை மேல அவர் கண்ட உடனே ஒரு கூட்டம் என்ன செய்ததா? பணிந்து கொண்டது. சிலரோ அவர் கவலைப்படல, அதை பத்தி அவர் சர்ச்சைப்படல. என்ன செய்யறாரா? அவரை கூப்பிட்டு, எனக்கு சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு போங்க, சீஷராக்குங்க, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்ப தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலையிலே இயேசு காணப்படுகிறார். மலை என்கிறது நம்ம தியானித்தது போல மத்தேயு 5:1 ஆவிலே எலி நிற்கிறதா மலை மேல இருக்கிறோம். மலை மேல அவருடைய உபதேசத்தை கேட்கிறவர்கள் மலை மேல இருக்கிறோம். அவரை பணிந்து கொள்கிறவர்கள் மலை மேல இருக்கிறோம். அவருக்கு மேங்கால் பிடித்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். இதுதான் மலை அனுபவம். ஜெபிக்க இயேசு மலை மேல ஏறினார் என்ற வசனம் மார்க் 1:35 வாசிக்க வேண்டாம். இயேசு மலை மேல் ஏறினார் ஜெபம் பண்ணும்படிக்கு. அப்போ தேவன் அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்திருந்து பாருங்கள், அவரை பார்க்க வந்திருக்கிறோம். நம் நடுவே தேவன் நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்கள் திறக்கப்படுவதாம். மலையிலே இயேசு
இரண்டாம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதன்பின்பு அவர்களில் மார்க்கு 16ஆம் அதிகாரம், நமக்கு அது நீங்க வசனம் போட்டு சொல்ற வசனம் கவனித்தோம். 12ஆம் வசனம், 14ஆம் வசனம், 17ஆம் வசனம், 20ஆம் வசனம். அதற்கு பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அதன் பின்பு கவனிங்கள், கிராமத்திலே எங்க இருக்கிறார் அவர் இப்போது? பட்டணத்தில் அல்ல, பட்டிக்காடு கிராமத்தில். உயிர் சேர்ந்த உடனே கிராமத்திலே வசனம் சொல்கிறது, கிராமத்திலே நடந்து போகிற அவர்களுக்கு தரிசனமானார். 14ஆம் வசனம். அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கவனிங்கள், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறார்கள், கடிந்து கொண்டார். ஒரு பள்ளி பாடலாம். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் திரும்பவும் 12ஆம் வசனத்தை வாசி. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். 14. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தோ நம்பாமல் போகிறார்கள். இயேசு வந்து இருக்கிற நம்பல, அவர்கள் நம்பாத அவிசுவாசத்தின் நிமித்தம் இருதய கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். நீ அவிசுவாசியே இல்லாதே, கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் உன் விசுவாசத்தை தூண்டி எழுப்பதற்கு, உன் அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறேன். இனி நீ அவிசுவாசம் நடக்காது, முடியாது, இது கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளவுதான் நீ சொல்லாதே. இனிமேல் என்ன நடக்க போகுது? அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளம் உனக்காக கிராமத்திலே உன்னை விசுவாசிக்க சொல்கிறார். மகளே, மகனே, உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது, சந்தேகப்படுகிறாய். இப்போது எதுதான் உனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஆனா நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் காட்டுவார். மலையிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார், கிராமத்திலே அடையாளத்தை வச்சிருக்கிறார். யாருக்கு? நீ விசுவாசிக்கிறா ஒரு அடையாளத்தை இன்னைக்கு கர்த்தர் காட்டுவார். உன் சத்த ஒரு அடையாளத்தை கேட்டு இன்னைக்கு நம்புற ஆண்டவரே, எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு சும்மா இல்ல, உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுத்தான் கிராமத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளம். 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட. கர்த்தர் விசுவாசித்து பிரசங்கம் பண்ணாங்க பத்தியா? விசுவாசிகளோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே நடக்க போகிறது, நடத்தி காட்ட போகிறார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். உனக்காக அடையாளத்தை செய்யப்படுகிறார். விசுவாசத்திற்கு தேவன் நிச்சயமாகவே என்னை தலைவனை விட மாட்டார், அவமானப்பட விட மாட்டார். எது நடந்ததோ அதை நன்மைக்காகத்தான்.
எது நடக்கட்டும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாடுகள் பெற்றவர்களுக்கு பாடுகளே வாழ்க்கையாக்கும் போது சில திடீர்னு ஒரு பெரிய பாடு பெரிய பிரச்சனை இருந்தா கூட அதை தொடர்ச்சி. ஏன்னா நமக்கு அடிபட்டு எப்பக்கத்து பாடுவது அது பாடே நம்ம வாழ்க்கையாக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை நம்ம புயலே தாக்கினாலும் அதை பத்தி கவலை அந்த நிமிஷம் கொஞ்சம் இறுதி அசைக்கப்படும், அவ்வளவுதான். அதுக்கு பிற்பாடு அப்படியே கடந்து செல்லும். அப்படியே கடந்து உங்களுக்கு தெரியும், குட் ஃப்ரைடே அன்னைக்கு பெரிய போராட்டம், டிவி ஒரு கால பாட்டு பாட முடியல இருக்கு. அப்படி ஒரு இருபத்தி ஒரு துக்கம் அப்படி கவினது தூக்கி வச்சாராங்க. நீ பேசு வசனத்தை, ஜனங்கள் வசனத்தை கேட்க எதற்கு நீ சரி கொடுக்காத, எதற்கு நீ காலி வாங்காத, சின்ன நமக்கு திரும்ப நீ வசனத்தை பிரசங்கி. வசனம் அந்த பாட்டு பாடுவதோ தேவையில்லை, வசனத்தை பிரசங்கி. ஒளி கேட்கிறது, சத்தம் கேட்கட்டும். அவர் ஒளியா இருக்கிறார், சத்தத்தை கேட்கிறார். யாருமே காணுமே, சத்தம் கேட்கப்படுகிறது. சத்தம் கேட்க ஒளி தேவைச்சிருக்காரு, சத்தம் கேட்க வைக்கிறாரு. அப்ப சத்தை வரும். இவ்வளவு காலம் இல்லையா ஆண்டவரே, இவ்வளவு காலம் நம்ம ரோடு எல்லாம் இந்த பக்கம் சொன்னோம் அந்த பக்கம் சொன்னோம். அப்படியே அந்த வீடுகள் மணிக்கு அப்படியே ஜெயிச்சு எதிர்க்கு அந்த வீட்டு வாட்ச்மேன் ஏறி உட்காந்துட்டாங்க. நேரம் பொதுப்பட்டு ஜனக்கு ஜெயிச்சு குடும்பம் எல்லாம் பார்த்தேன். எதிர் வீட்டு அந்த படிக்கட்டு எல்லாம் உட்காந்து வெயில் ஒரு பக்கம் சேர்ந்து எல்லாம் நினைச்சு. ஆனா ஒரே ஒரு சட்டம் அதை கேட்டுச்சு. நீங்க பாடுகிற சட்டம் எல்லாம் எல்லாத்தையும் கேட்டு கட்ட வச்சா, தேவன் கேட்டு வச்சார். ஏன் தெரியுமா, நம்ம அசைக்க சில காரியங்கள் அசைக்கப்படும். போராட்டம் வரணும்னா சற்று எரிச்சல் நீ இப்படியா பாருங்க பிரச்சனை கண்டு எது வந்தாலும் மைக்கே வர கட்டி கூட சத்தமா பேசி. ஏன்னா சந்தேகப்படுவதற்கு அந்த வார்த்தை காலை கேட்காது, பணிந்து கொள்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை கேட்கும். அவரை பணிந்து கொள்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை நேரா போகும், சந்தேகப்படுக்கு போகாது அந்த வார்த்தை. ஆகையினாலே தேவப்பிள்ளைகளே, கிராமத்திலே நான் செய்ய வேண்டியது விசுவாசமாக. கிராமத்திலே விசுவாசிக்கிறவர்களுக்கு அடையாளம். இந்த கிராமம் எதை காண்பிக்கிறது? மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1-2. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1-2. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து 5-6 ஒலிவமலைக்கு அருகான பெத்தகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிடாத ஒரு கழுதை குட்டியை கண்டுபிடிப்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். அப்போ 5-6 வாசி. அப்போது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்போது அவர்களை போக விட்டார்கள். கிராமத்துக்கு போங்கள், கட்டியிருக்கிற கழுதை குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களை கேட்டாலும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு வேண்டும் சொல்லுங்க. இப்போ அவங்க அப்போ அடிக்கடி ஆண்டவர் கிராமத்துல போயிருக்கிறாரு. அடிக்கடி போயிருந்து இவங்க போய் கேட்டு கொடுத்துருவாங்க. எப்பவா அதை கட்டி நாங்க பார்க்கிறோம். சீஷருடைய கீழ்ப்படிதல், அவங்க கீழ்ப்படிங்க. நீங்க கிராமத்துக்கு போங்க, எதுக்கு கிராமத்துக்கு போங்க. 27ஆம் வசனம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, பாருங்க 11ஆம் அதிகாரம் மார்க் 11:27. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டு இருக்கையில், திரும்பவும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டு. ஏன் உலாவுகிறார்? எதற்கு உலாவுகிறார்?
உடைய சந்தேகத்தை எல்லாம் தீர்க்க, உன் விசுவாசத்தை கட்ட உயிர்ப்பிக்க. என்றால் கீழ்ப்படிகளுக்கு மாத்திரமல்ல, இயேசு நேசித்த ஒரு குடும்பம் உண்டு. மார்த்தாள், மரியா, லாசரு. அவங்க எங்க இருந்தார் என்றால் கிராமத்திலே அடிக்கடி போனார். மத்தேயு, மார்க்கு 10:38, லூக்கா 10:38. இயேசு அவரை நோக்கி அவர்கள் பிரயாணமாய் போகையில் லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ, மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். கிராமத்துக்கு போகும்போது யார் ஏற்றுக்கொண்டது? மார்த்தா தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 1 வசனம். யோவான் 11:1. மரியாளும் ஒரு சகோதரனை மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தானாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாதை அவருடைய சகோதரன் லாசரு வியாதியா இருந்தான். கவனிங்கள். அப்ப இந்த கிராமத்துக்கு அவர் போகிறதுக்கு காரணம், கீழ்ப்படுகிற குடும்பங்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள மார்த்தாள் ஏற்றுக்கொண்டார். இயேசு தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். மரியாளுடைய பாதத்திலே இருந்தார். இயேசுவில் அன்பு காண்பித்தார். அசல் இன்னொரு பாருங்கள், யோவான் 11:30. கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். ஏன் தெரியுமா வரணும்? மரியாள் வந்து என் பாதத்திலே விழுந்து அவர் தொழுது கொள்ளணும். அப்ப நான் கிராமத்துக்குள்ள நமக்கு ஒரு அன்பை எதிர்பார்க்க. தேவ பிள்ளையே, இன்றைக்கு கிராமத்திலே கர்த்தர் அடையாளத்தை வைத்திருக்கிறார். ஆனால் கிராமம் என்று சொல்லிக்கொண்டு அவரை நாம் கீழ்ப்படிவது, அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வது, அவர் பாதத்திலே அமர்வது, அவருடைய பாதத்தை முற்றப்படுவது, அவருக்கு நாம் சொல்லுவது, நீங்க இருந்தீர்களானால் என் சவுல் மறுத்திருக்க மாட்டான் ஆண்டவரே. 2 பேரும் அதே சொல்றாங்க. ஆனா மார்த்தாள் சொன்ன விதம் இன்று கொண்டு சொன்னார். மரியாளோ பாதத்திலே விழுந்து கண்ணீர் வச்சு சொன்னார், ஆண்டவரே நீங்க இருந்திருப்பீரானால் என் சவுல் மறுத்திருக்க மாட்டான். அப்பதான் இயேசு ஆவியிலே கலங்கி கண்ணீர். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து எங்கே இருக்கிறார்? மலையிலே. எதற்காக? அதிகாரம் கொடுக்க. 2வது உயிர்த்தெழுந்து கிராமத்திலே. எதற்காக? அடையாளத்தை காட்ட. யாருக்கு? பணிந்து கொள்கிறவர்களுக்கு, விசுவாசிகள். 3. லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 32 வசனம். லூக்கா 24 அதிகாரம். நமக்கு நேரம் இல்லாத 32, 36, ஆனா 32ஐயும் 35ஐயும் 36ஐயும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி வழியிலே இயேசு இருக்கிறாரா? வழியிலே நீ போக வழியெல்லாம் கத்தரிக்கிறார். நீ எங்கெல்லாம் போறியோ அங்க இயேசு நின்று கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிற நீ போற வழியில இயேசு இல்லைன்னு நினைக்கிற. நீ எங்கே சென்றாலும் வழியிலே அவர்களை அவர் சந்திக்கிறார். நீங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, 35 வசனம். வழியிலே நடந்தவைகளையும்
அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அடித்துக் கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக வழியடி போறேன். அப்பா நான் தான் ஐயோ யார் இல்ல நீ இன்னா பாவம் அக்கறம் அநியாயம் செய்தாலும் உனக்கு முன்பா உனக்கு அவர் வந்து என்ன இருக்கிறார். ஆனா நீ நினைக்கிற ஐயோ அவர் ஆவி வந்து ஒரு பாவி வரும் என் பின்னாடி யாரோ ஒரு பாவி தொத்திடுவோம். இல்லையே அவர் வந்து சமாதானம் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்களா ஐயோ ஆவி உணர்வு தேவை யார் வாயில சமாதானம் வரும் உங்களுக்கு அவள் ஆவியை காண்கிறதா. இந்த வழியிலே இயேசு எதற்காக வழியில் அவர்கள் இயேசு காணப்படப்பா அவங்க வாயிலே சொல்றாங்க பாருங்க. லூக்கா 24:15 இப்படி அவர்கள் பேசி லூக்கா 26 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 15 இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். 17 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து என்ன நடக்கிறீங்க? துக்கம் என்னத்தை செய்தார் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே. துக்கம் வேதனையோடு வழியிலே நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். 21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி அவரை நாங்க என்ன செய்திருந்தோம். அவர் தான் எனக்கு நம்பிக்கை, வேற யாருமே இல்லை. அவரை ரட்சகர், அவர் தான் மீட்டு விடுவிக்கிறவர். வழியிலே போகிற பிள்ளைகளுக்கு அவர் நம்பினவர்கள், கர்த்தரையே நம்புகிறவர்கள். நீ வாசித்து பாருங்கள். 29 அவர்கள் தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வந்து கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். 31 அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். வழியிலே கண்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவங்க சொல்றாங்க அவருடைய கண்கள் 31 அவர் அப்பத்தை வாங்கின பிற்பாடு அவர் கண்கள் திறக்கப்பட்டது, அவர் மறைந்து போனார். தேவ பிள்ளையே, வழியிலே ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. நீ போற வழி நீ பார். நான் சொல்றேன், நான் அநேகருக்கு சொல்லியிருக்கிறேன், அம்மா என் பேச்சை நீ கேட்டு 8 மணி ஆராதனைக்கு 8 மணிக்கு நீ வந்து பார். அவன் ஆசைக்கிறா இல்லையா? ஒரு 4 வாரம் வா, 8 மணிக்கு வந்து உட்கார். ஒரு 4 வாரம் வந்து பார். உன் ஆசைக்க கட்டி என் பேச்சை கேட்க. ஆனா சில பேருக்கு என் பேச்சை கேட்க மனசே சாக்கு போக்கு சொல்றேன். சாக்கு போக்கு ஏதாவது சொல்ற. நீ ஆசீர்வாதமா இருக்கணும். நீ வழி விலகி பண்ணாலும் அங்க இயேசு வரார். உன் வழியில உன்னை காக்க, உன்னை ஆசீர்வதிக்க. இப்ப கண் திறக்கப்பட்டுச்சு, இயேசு கூட இல்லை, மறைந்து போனார். 31 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். நீ கண்கள் திறக்கப்படுவாய் என்னால் உனக்கு ஒரு மறைவு ஒரு வார்த்தை 8 மணி ஆராதனைக்கு 8 வந்து பாருங்கள். நான் 10 முடிச்சிடுறேன் சொன்னா 10 முடிச்சிடுறேன். 11 இழுத்துட்டு போலீங்கன்னா 10 10 அந்த உபவாசம் 1 மணினா 1 மணிக்கு கரெக்டா முடிச்சிடுறேன்.
நான் ஒழுக்கத்தை கட்டிப்பிடிக்கணும். நீங்க வந்து பாருங்க, சபையாருக்கு நான் சொல்றேன், முதலாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு விடியக்கா 4 நீங்க 5 மணிக்கு வந்து உட்கார்ந்து பாருங்க. ஒரே அவர் 5 to 6 இப்படி ஆசீர்வாதம். சபைக்கு நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்க நம்பினா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அது உங்களுக்கு விருப்பம். நான் சொல்லுவேன் கட்ட நீ சொன்னி எத்தனையோ முறை சொன்னாங்க, எத்தனையோ முறை சொன்னேன், எச்சரிக்கை வாங்கோ, சபையில கலந்து கொள்ளுங்க, 1ஆம் தேதி ஜெபத்துக்கு வந்து பாரு சொன்னேன். அவங்க என்ன செய்ய முடியும்? கத்தத்தான் முடியும், சொல்லதான் முடியும். சில கோவிஷன் எப்ப பார்த்தா காலையே வா மாலை வா கெஞ்சி பார்த்தேன், கூத்தாடி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன். இப்ப அப்படியே கத்திட்டு அவங்க வருத்து வராம அவங்க சர்ச்சைக்கு பார்த்து ஆசீர்வாதமா? சபைக்கு போக ஆசிரியா நிச்சயம் ஆசிரிப்பார். ஆனா அது விசேஷித்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் சாட்சியத்தை கொடுத்தார். யோசேப்புக்கு சகோதரி பார்க்கிறோம், அவன் உச்சந்தலையிலே விசேஷித்த ஆசத்தை வச்சாராங்க. விசேஷ உச்சந்தலையாது. ஏன்னா ஒரு கூட்டத்தையும் நான் தவறுந்தா சரித்திரமே. என் மனசாட்சிக்கு நேரம் சொன்னேன், ஒரு நாளும் 7 மணி காலை ஆராதனைக்கு 7:25 போனது தவிர 7:31 போனதா சரித்திரமே. 7:31 கூட போனதில்லை, 7க்கு இருப்பதை தவிர 7:31 கூட போனதில்லை. அதெல்லாம் கர்த்தர் பார்த்தாலே எதிர்பார்த்த ஓடுனே, இப்படி சபை தருவாரு, உங்களெல்லாம் எனக்கு தருவாரு சொல்லி எதிர்பார்த்து ஓடுனேன். எனக்கு தெரியாது, ஆனா போனேன். காத்திரையோ மயிலையோ நிலத்தையும் ஓடுனேன். ஒரு பைபிள் சொல்லி விட மாட்டோம், காத்திரவு கூட்ட விட மாட்டோம். அப்பதான் கேட்டாங்க சுந்தரையா, இந்த 2 பிளேஸ் விக்டோரியா அம்மாவும் ஆரோக்கியம் இது எங்க இருக்கு வந்து எல்லாத்தையும் கலந்து கொடுத்து அவங்க கண்ணு கை கொடுத்து, சுந்தரையா இந்த வீட்டுக்கு காலம் நீச்சா, சான்சுலையா கால் நீச்சு அடையுது, தாமசையா கால் நீச்சு அடையுது, பரிசுத்தவன் கால் நீச்சுனா இன்னைக்கு கட்ட ஆலயமா கட்ட மாற்றி தெரியுமா? ஓடினோம், காத்து மழை எல்லாம் சொல்லு, எந்த சொந்தமோ பந்தமோ எதுவும் இல்லை. அவரை பற்றி கொண்டோம், அவரை நம்பினவர்களை அவர் கைவிடவே. உங்களுக்கு திரும்ப சொல்றேன், 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கலந்து பாருங்க, ஆசீர்வாதம் இருக்கும். அதில் விசேஷித்த உச்ச ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொல்றேன், கற்பூர் ஆசீர்வாதம் இந்த வழியிலே ஆசீர்வாதம் யாருக்கு? நம்ம பரவாயில்லை. 4ஆவதா யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எங்க இருக்கிறாரா? கடற்கரையிலே. அவர் இங்கே இல்லை. எங்கே இருக்கிறார் இப்போது? கடற்கரையிலே. 4ஆம் வசனம். விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். பாத்தீங்களா? கடற்கரையிலே இருக்கிறார், சீஷர் இயேசு என்று அறியாது இருந்தார். அவர் சொன்னாரே, நம்மளோட வீட்டில் அவர் அங்கே இல்லை, கடலில் இல்லை. எங்க இருக்கிறார்? கடற்கரையில். எதற்காக கடற்கரை இருக்கிறார்? 6ஆம் வசனம். அப்பொழுது 9ஆம் வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். கவனிங்கள், கடற்கரையிலே அப்பம் உண்டு. அப்பம். அவங்க கரையிலிருந்து இறங்குறாங்க. கரை ஏறி என்ன இருக்கிறாங்க? 9ஆம் வசனத்துல அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது இறங்கின பொழுது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையோ அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையோ அப்பத்தையும் கண்டார்கள். எதை கண்டார்களா? அப்பத்தையும் மீன் ஆகாரம் இருக்கிறது கடற்கரையிலே. 13ஆம் வசனம். அப்பொழுது இயேசு
அப்போது இயேசு வந்து அப்பத்தையும் ம், மீனையும் எடுத்து ம், அவர்களுக்கு கொடுத்தார். ம், இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு ம், தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் ம், இது 3ஆம் தரிசனம். ம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் 15 வசனம், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இவங்க இருக்கிறாயா? எல்லாரும் அன்பா இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் அன்பா இருக்கிறாங்க. ஆனா இவர்களிலும் அதிகமாய் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். கவனிங்கள், கடற்கரையிலே அப்பம் உண்டு. ஆனா யாருக்கு அப்பம்? நேசிக்கிறவர்களுக்கு, அன்பானவர்களுக்கு, அன்பு செலுத்துகிறவர்களுக்கு, அன்பை காட்டுகிறவர்கள். போஜனம் பண்ணின பின்பு அவர் கேட்கிறார், இவர்களிலோ நீ அன்பா இருக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீ எல்லாத்தையும் அறிவே. அப்போ தேவன் கடற்கரையிலே அப்பத்தை வச்சிருக்கிறார். யாருக்கு அப்பம் என்றால் நேசிக்கிறது. இந்த அப்பத்தை குறித்து வேதம் சொல்கிறது பாருங்கள். யோவான் சுவிசேஷம் இந்த கடற்கரை எதை காண்பிக்கிறது? 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாயங்காலமான போது யோவான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 20ஆம் வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் அவர் அவரை நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பாருங்க, கடற்கரைக்கு போனார்கள். ஏன் சிலர் நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆவி உடனே 20ஆம் வசனம் சொல்கிறது, நான் தான், பயப்படாது, நான் கூட தான் இருக்கிறேன். கடற்கரையில நான் கூடவே தான் இருக்கிறேன். மார்க்கெட் சுவிசேஷம் கடற்கரை இருக்கிறார் பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண, மார்க்கு 4:1. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே என்று ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரை நின்றார்கள். எதற்காக? போதகத்தை கேட்க. லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளையும் கண்டார்கள். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவிலே ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கடற்கரையிலே சற்றே தள்ளும்படி அவர்களை கேட்டுக்கொண்டு கடற்கரையிலே சற்று போதகம் பண்ணினார். போதகத்தை கேட்கிறவர்கள், சத்தியத்தை அறிகிறவர்கள், சத்தியத்துக்காக நிற்கிறவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவர்கள் மத்தியிலே கடற்கரையிலே இயேசு நின்று கொண்டிருக்கிறார். கடற்கரையிலே ஆகாரம் உண்டு அல்லது அப்பம் உண்டு. ஏன் தெரியுமா? அவரை நேசிக்கிறவர்கள். கடைசியா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 13ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எங்க வந்திருக்கிறாரா? எருசலேமிலே இயேசு. எருசலேமுக்குள்ளே இயேசு இருக்கிறார். எருசலேமிலே, ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் 13ஆம் வசனம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும். கவனிங்கள், அப்ப எருசலேமாகிய மேல் வீட்டிலே இயேசு. இயேசு எங்கே காணப்பட்டார்? எருசலேமிலே. எதற்காக சொல்றார்? காத்திருங்கள்,
அஞ்சாவது சொல்லி சொல்லு. இயேசு காத்திரு. காத்திருக்கிற உனக்கு ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாமா? அப்போஸ்தலர் 4:16. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம். என்ன அற்புதமா? வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டு இவர்களுக்கு அற்புதம் செய்யப்பட்டு உனக்காக அற்புதம் வச்சிருக்கிறார். நீ எருசலேமுக்குள்ளே இயேசு இருக்கிறார். உனக்காக ஒரு அற்புதம் செய்ய போகிறார். யாருக்குமே நடக்காத ஒரு அற்புதத்தை உனக்கு கத்த செய்ய போகிறார். அதுவும் எப்படி? வெளியரங்கமான அற்புதம், எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு உனக்கு கத்த அற்புதம் செய்ய போகிறார். வெளியரங்கம் எருசலேமிலே இயேசு இருக்கிறார். எதற்காக? அற்புதத்தை செய்ய. ஏன் கத்த அற்புதத்தை செய்தார் தெரியுமா? எருசலேமுக்குள்ளே எருசலே காத்திருக்கிறவர்கள் எப்படி காத்திருக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் தேவன் அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தார், விசுவாசித்தார், அவருடைய வாழ்க்கையை காத்திருந்தார்கள். இன்னைக்கு காத்திருக்கிற எவ்வளவு நாள் காத்திருக்கிறது? காத்திரு, உனக்காக கத்தர் செய்கிறார். இன்றைக்கே செய்கிறார் என்றால் வீட்டில் நேசி எத்தனையோ வீட்டில் பூச்சினை வீட்டுக்குள்ளே போனார், சமாதானம். கல்லறையில் இருந்தார் ரகுணி, அப்போ வீட்டில் எத்தனையோ இடத்திலே காணப்பட்டார். சட்டத்தை தமிழ்நாள் மாலை ஆனந்த வீட்டில் நேசி குறித்து பேசுகிறார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் செழித்தார். எங்கே இருக்கிறார்? மலையிலே அதிகாரத்தை கொடுக்க, கிராமத்திலே அடையாளங்களை காட்ட, வழியிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க, கடற்கரையிலே அப்பத்தை கொடுக்க, எருசலேமிலே அற்புதங்களை செய்ய. அன்பின் தெய்வம், நன்றியோடு சொற்களிக்கிறோம். தேவரே, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய அமைத்திருக்கிறார். ஊற்றின வீட்டுக்குள்ளே போ. சந்தேகித்த தோமாவை பார்த்து சொன்னீரே, உன்னுடைய விரலை என் கையிலேயும் உன் கையை விழாவிலும் போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய். மரியாதே, என்னை தொடாதே, நான் பணத்துக்கு எழுப்பேன். வருகிறேன். பக்கத்திலே கல்லறைக்குள்ளவே இருக்கிறார். தோட்டக்காரன் நினைத்தார், இயேசுவே, அகால பிறவியாகிய பவுலுக்கு கூட தரிசனமானி உயிரோடு எழுந்து எத்தனையோ இயேசு அநேகருக்கு காட்சி கொடுத்தீர். எங்களுக்கு நீ காட்சி கொடுத்தீர்களா? வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்த ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க, வினாமத்தை மேம்படுத்திக் கொண்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.